Hello students, welcome to my channel. Very important video for 10th, 11th, 12th standard கானது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. 10th standard and also 11th standard கான quarterly exam கான study plan தான் சொல்ல போறேன். உங்களுக்கு வந்து quarterly examக்கு இன்னும் 7 days தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இன்னைக்கே வந்து குவார்டர்லி எக்ஸாம் 11 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 13 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல அதாவது ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. மெஜாரிட்டி வந்து 19 or 18 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட 18 அப்படின்னு பார்க்கல, இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் 9. இன்னும் 1 வீக் தான் நம்ம கிட்ட கரெக்டா டைம் இருக்குது இல்லையா, 7 நாள். ஸோ அந்த 7 days இன்னைக்கு மண்டே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றது வந்து இன்னைக்கு மண்டே வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இந்த மண்டேல இருந்து உங்களுக்கு வந்து கம்மிங் சாட்டர்டே வரைக்கும் செப்டம்பர் 13 வரைக்கும் 13 or 14 செப்டம்பர் 14 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் மண்டே டு சாட்டர்டே. இந்த 6 days 7 daysக்கான பிளான் 6 daysக்கு நான் என்னன்னு இதுல சொல்லியிருக்கேன். அந்த சண்டே வந்து நீங்க என்ன பண்ணணும், லாஸ்ட் அந்த சண்டே நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் வீடியோ கடைசியில சொல்றேன். ஸோ இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினெட்லி உங்களால ஒரு நல்ல மார்க் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஸ்டடி பிளானை வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. எப்பப்போ என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தான் கொடுத்துருக்கேன். 10th standard 11th standard 12th standard எல்லாருக்கும். ஸோ இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு லாட்டெக்ஸ் கோட்லாம் எழுதி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த எஃபோர்ட்டுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஸ்டடீஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க ஸோ அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன். ஐ ஹவ் டன் இட் ஆல். ஓகே, ஸோ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். இனிமேல் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அகைன் வந்து அப்லோட் பண்ணவா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்ல ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுவோமா, இல்ல உங்களுக்கு இந்த வருஷம் குவார்டர்லி எக்ஸாம்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணவா, என்ன வேணும் அப்படிங்கறது இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அடுத்த இந்த 7 daysமே கன்சிஸ்டன்சியா நீங்க கேட்கிற எல்லா வீடியோத்தையுமே நான் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு உங்களுக்கு கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் நிறைய வர்றது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் இந்த பிளான்லாம் நான் முன்னாடியே வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டேன். ஸோ மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்க, முன்னாடியே நீங்க அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 11th and 12th மண்டே இன்னைக்கு செப்டம்பர் 9 என்னென்ன படிக்கிறீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் என்னென்ன படிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். மார்னிங்கை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரி படிங்க. மார்னிங் டெய்லி வந்து நான் சொன்னது அதான் 3 hours இருந்து 4 hours வரைக்கும் டெய்லி வந்து படிங்க. ஓகேங்களா, மேபி மார்னிங் 1 hour ஈவினிங் 2 hour வரைக்கும் டைம் கிடைக்கும். ஸோ மார்னிங் 1 மணி நேரம் படிங்க, ஈவினிங் 2 மணி நேரம் இல்லையா. மார்னிங் ஒரு 1.5 hour படிங்க, ஈவினிங் வந்து ஒரு 2.5 hour 4 hoursனா, இல்லாட்டி மார்னிங் 1 hour ஈவினிங் 2 hour அதே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த டைம் அண்ட் இந்த டயத்துல நீங்க வந்து படிங்க. ஓகேங்களா, என்னென்ன சப்ஜெக்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றத கரெக்டா படிச்சிருங்க. நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னு இதுல இருக்கும். என்னென்ன படிக்கணுங்கிறது நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதுல உள்ள எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதை பார்த்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க. புக் பேக் 1 word நான் சொன்ன மாதிரி படிச்சிருங்க. ஓகே, இன்னைக்கு திங்கட்கிழமை என்ன படிக்கிறீங்கன்னா செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து நீங்க வந்து மார்னிங் வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் ஹிஸ்டரி வந்து படிங்க. ஓகேங்களா, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உள்ளவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிங்க, இல்லாட்டி ஹிஸ்டரி படிங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து கெமிஸ்ட்ரி படிங்க காலையில. ஈவினிங் வந்து மேத்தமேட்டிக்ஸ் படிங்க, மேக்ஸ் ஸ்டூடெண்ட் மேக்ஸ் படிங்க. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமர்ஸ் படிங்க. உங்களுக்கு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா பாட்டனி படிங்க. இதே மேக்ஸ் இல்லாத கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. இல்ல எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கு மேக்ஸும் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மேக்ஸ் படிங்க. ஓகே, செப்டம்பர் 10 டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை என்ன படிக்கிறீங்க அப்படின்னா அக்கௌண்டன்சி பிசிக்ஸ். காலையில ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்டன்சி, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசிக்ஸ் படிங்க. ஈவினிங் வந்து சேம் அதே தான், மேக்ஸ் படிங்க. இல்ல மேக்ஸ் இல்லாதவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியூர் சயின்ஸ் வந்து பாட்டனி, ஆர்ட்ஸ் வந்து காமர்ஸ் படிங்க. ஓகேங்களா, அதே செப்டம்பர் 11 பார்த்தீங்க அப்படின்னா காலையில கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸ் காமர்ஸ், சயின்ஸ் வந்து மேக்ஸ், ஆர்ட்ஸ் காமர்ஸ், பியூர் சயின்ஸ் பாட்டனி, மேக்ஸ் இல்லாதவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். எனக்கு மேக்ஸும் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 days யூ ஹேவ் டு கவர் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் திஸ் டே வந்து நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. 3rd day. ஓகே, செப்டம்பர் 12 பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே. காலையில வந்து ஆர்ட்ஸ் வந்து அக்கௌண்டன்சி படிங்க, சயின்ஸ் வந்து பிசிக்ஸ் படிங்க. ஈவினிங் வந்து ஆர்ட்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் படிங்க, காமர்ஸ் தேவையில்ல, எக்கனாமிக்ஸ் படிங்க. அண்ட் சயின்ஸ் வந்து சுவாலஜி படிங்க. அண்ட் தென் சயின்ஸ் வந்து சுவாலஜி. இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா பாட்டனில சுவாலஜி செக்ஷன் வந்து படிங்க. சரி, பயாலஜில சுவாலஜி செக்ஷனை படிங்க. அடுத்தது செப்டம்பர் 13 ஆர்ட்ஸ் வந்து காலையில எக்கனாமிக்ஸ் படிங்க, காமர்ஸ் தேவையில்ல எக்கனாமிக்ஸ். அண்ட் பயாலஜில சுவாலஜி,
கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈவினிங் வந்து மேத்தமேட்டிக்ஸ் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்று, இல்லாட்டி பிசிக்ஸ் வந்து படிங்க மேக்ஸுக்கு பதிலாக. ஓகே, மேக்ஸ் பதிலாக பிசிக்ஸ், ஆர்ட்ஸ் வந்து காமர்ஸ், பியூர் சயின்ஸ் பாட்டனி. இது ரெண்டும் தான், இது 3 தான் பாட்டனி, இது 2 சுவாலஜி. நீங்க வந்து சுவாலஜி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சுவாலஜி படிக்கணும். ஓகே, அண்ட் இங்க பாருங்க 14 காலையில வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், 2 காமர்ஸ் கிடையாது, எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உள்ளவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிங்க. ஓகே, அண்ட் சுவாலஜி படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. ஈவினிங் இதில் உள்ளதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டடி பிளான். அண்ட் சண்டே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஜென்ரலாக 10th 11th 12th 3 பேருக்கும் சேர்த்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ 10th பாருங்க, மண்டே செப்டம்பர் 9 இன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, காலையில வந்து சயின்ஸ் படிச்சிருக்கணும். ஓகே, வீடியோ ஈவினிங் தான் அப்லோட் பண்றேன், அதை விட்டுருங்க. ஈவினிங் வந்து மேத்தமேட்டிக்ஸ் படிங்க. டியூஸ்டே செப்டம்பர் 10 பார்த்தீங்கன்னா காலையில சோசியல் சயின்ஸ், ஈவினிங் மேத்தமேட்டிக்ஸ். வெனஸ்டே செப்டம்பர் 11 காலையில சயின்ஸ், ஈவினிங் மேத்தமேட்டிக்ஸ். தேர்ஸ்டே செப்டம்பர் 12 காலையிலையும் மேக்ஸ், ஈவினிங்கும் மேக்ஸ். ஃப்ரைடே செப்டம்பர் 13 காலையிலையும் சோசியல், ஈவினிங்கும் சோசியல். சாட்டர்டே செப்டம்பர் 14 காலையிலையும் சயின்ஸ், ஈவினிங்கும் சயின்ஸ் தான் இங்க வந்து டைப் பண்ணாம இருக்குது. ஸோ ஈவினிங்கும் சயின்ஸே நீங்க படிங்க. இப்போ சண்டே ஃபைனலி வந்து உங்களுக்கு சண்டே இருக்குமா, 15 இருக்கும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 16 17 18ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த 15 என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஒருவேளை எக்ஸாம் வந்து 16 17 தான் இருக்குன்னா, இந்த 15ல உங்களுக்கு டஃபா இருக்க மேஜர் சப்ஜெக்ட் படிங்க. இல்ல உங்களுக்கு எக்ஸாம் மண்டேவே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து இந்த சண்டே என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மார்னிங் வந்து தமிழ் படிங்க, ஈவினிங் வந்து இங்கிலீஷ் படிங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் த குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டடி பிளான் டு ஸ்கோர் 90% ஆஃப் மார்க். 90% ஆஃப் மார்க் ஆல்மோஸ்ட் 10ங்கிறவங்க 480+ நீங்க ஸ்கோர் பண்ணலாம். 9th 11th 12ங்கிறவங்க 580 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர் வே ஸ்டடி பிளான். நீங்கள் என்னென்ன நேரத்தில் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோக்கு எடுத்த எஃபோர்ட்டுக்கு மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க கமெண்ட்ல. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவா, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அது எல்லாம் ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அதில் உள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுவோமா, இல்லை உங்களுக்கு இந்த வருஷம் குவார்டர்லி எக்ஸாமுக்கு மாடல் கொஸ்டின் வருமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.